ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட பவித்ரா ஜனனியை. ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்திருந்தாங்க நம்ம பவித்ரா. அதில் ரொம்பவே வித்தியாசமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. உங்களோட கேள்விக்குமான பதிலும் அதில் இருந்துச்சு. தாட் அபவுட் தென்றல் வந்து என்னை தரும் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் ஒரு சாங் போட்டு ஹார்ட்னு போட்டிருக்காங்க. வித்தியாசமான ரிப்ளை தான். எது உங்களோட ஹாப்பியான பிளேஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று தான், நீ எந்த பாதை போகும்போதும் ஊர்கள் உண்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் போட்டிருக்காங்க. பிக் ஸ்க்ரீனில் எப்போ உங்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு பதில். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு சொல்லி நம்மளோட சினிமாவிலேருந்து ஒரு சாங் எடுத்து போட்டிருக்காங்க. வில் மீட் யூ சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் யூ ஆல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாகவே நம்ம சந்திக்க வரேன் அப்படின்னும் போது ஏதோ சம்திங் இருக்குது, பார்க்கலாம் வெயிட் பண்ணி. உங்கள் மேலே க்ரஷ் இருக்கிற பாய்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது மீண்டும் சந்திப்போம் மீண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு வடிவேல் காமெடி போட்டிருக்காங்க. தென்றல் வந்து என்னை தொடும் சீசன் 2 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே உண்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நோ பி ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வால்யூம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பாப்போம் வெயிட் பண்ணி. யுவர் நெக்ஸ்ட் ட்ராவல் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேதார்நாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் லவ் லைஃப் பற்றி சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காதல் என்பது கனவு மாளிகை அப்படின்னு சொல்லி சாங் பேக்ரவுண்டில் போட்டிருக்காங்க. சமந்தா கிரணையும் பேக்ரவுண்டில் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. அந்த கனவு மாளிகையில் தீய வைக்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. எப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி பாட சொல்லுகிற உலகம் அந்த சாங் வந்து பேக்ரவுண்டில் போட்டு முட்டைக்குள்ளேருந்து ஒரு கோழி குஞ்சு வெளில வர மாதிரி ஒரு பிக் போட்டிருக்காங்க. எல்லாரும் கேட்க நினச்சது தான் திரும்ப எப்போ கம்பேக் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி. வெயிட்டிங் லைக் யூ மக்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் உங்களோட பிக் ஃபேன். உங்களோட ட்ரீம் என்ன அக்கா, பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் மை செல்ஃப் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி இப்போ ஹேஷ்டாக் போட்டிருக்காங்க. அகைன் தென்றல் வந்து என்னை தொடும் டீம் கூட ஒர்க் பண்ண போகிறதா நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கே, அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கே அப்படின்ட்டு. கண்ணை நம்பாதே, அது உன்னை ஏமாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்றது தெரியுது. பாப்போம் வெயிட் பண்ணி.